தாவீது பூமியில தானே இருந்தான், பெரியோர்களுக்கு ஒத்த நாமம். ஆபிரகாம் பூமியில இருந்தான். அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய். இந்த கவனிக்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய். உடனே எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தினாரு. பவுல் அதுக்கு மேலே சொல்றாரு, அது வெளிப்பாடு தான். இவர் சொன்னாரு ஆதியாகமம் 12 உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் பவுல் உங்களுக்கு எனக்கும் அதை கொஞ்சம் வெளிப்பாடாக சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அங்க உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனா பவுல் சபைக்கு சொல்லுகிறார், உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இனிமே உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் பெருக்கத்தை இந்த செய்திக்குள்ள நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆபிரகாம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம். ஆனா இவ்வளவு இருந்தாலும் பாச இப்படிலாம் இருந்தால் பின்வாங்கி போக மாட்டானா? இப்படிதான் பெந்தகோஸ்தேக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான். பணம் அப்படி வேணும், ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஐயா பணம் ஆசை தான் வேணான்னு சொன்னாரே தவிர பணம் உனக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வேணும்னு சொல்லிக்கிறாரு. ஹலோ, பணம் உனக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு வேணும்னு சொல்லிக்கிறாரு. ஐயா ஆபிரகாம் இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வாழ்ந்தவன். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே, ஆனால் திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். பூமியிலையும் அவங்க அந்த பிரசன்னத்தோட வாழ்ந்தாங்க. பூமியில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அவங்க என்னெல்லாம் நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பவுல் சொல்லுகிறார். சரி, தாவீதை உங்களுக்கு காமிக்கிறேன். தாவீதை உங்களுக்கு இப்போதான் நான் வாசித்தேன். தாவீது சொல்கிறார், பூமியில பரதேசியாய் தங்கும் பூமியில. அப்படின்னா இந்த பூமியில நாங்க பரதேசியா இல்ல, ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். பரதேசியாய் தங்கும் இந்த பூமியில உம்முடைய பிரமாணங்கள் என்னுடைய கீதங்கள் ஆயின. மறுமை வார்த்தை, பிரசன்னம், தோத்திரம், அந்நியவாச, கத்த நல்லவர், எக்காலத்திலும் தோத்திருப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். அப்ப பூமியில இவ்வளவு ஆசீர்வாதத்தை உடையவர்கள் மறுமையின் வாழ்விலும் அவர்கள் ஆவி அவ்வளவு சார்பார்.